எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து வெங்காய சாம்பார் செய்ய போறோம். சின்ன வெங்காய சாம்பார். அதுக்கு எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் காலிஃப்ளவர் பிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பை கடாயில வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம பருப்பு விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம். 100 துவரம் பருப்புக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு தக்காளி வேக வச்சுக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். பருப்பை 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வதக்கி விட்டுறலாம். கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 50 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் எவ்வளோக்குள்ள நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சி உடம்புக்கு. ஒரு தக்காளி, இந்த ஒரு பீஸ் வந்து காலிஃப்ளவர் போட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பருப்புக்கு கொஞ்சம் போட்டுருக்குறோம், பார்த்து போடணும். இந்த முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கினா வேகாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வந்து சாம்பார் தூள்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள். இது 3ஐயும் நம்ம வந்து போட்டுடலாம் காயில். ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுருவோம் காயை. பருப்பு வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் பருப்பு வேகணும். காய் வெந்துருச்சு, நம்ம பருப்பு காயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றி காய் வேகிறதுக்கு ஊற்றுனேன். குக்கரை கழுவி ஊற்றிக்கிறேன். ஒரு சொல புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காவும் சின்ன வெங்காயம் போட்டு வச்சா. இப்போ வந்து இது மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா கொதிக்கிட்டு ஒரு 1/2 சில்லு தேங்காவும் 1 ஸ்பூன் வந்து சின்ன சீரகமும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சாம்பார் கொதிக்கிட்டு நம்ம தாளிச்சு விட்டுலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு வெடிச்சு நம்ம தள்ளி எடுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். 4-5 காஞ்ச மிளகாய்,
கருவேப்பிலை ஒரு கப்பு, மல்லி இலை கொஞ்சம், ஏற்கனவே பருப்புலையும் கொஞ்சம் போட்டிருக்குறோம். தாளிச்சு இப்போ வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பார் ரெடி. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.